Daily. Taste the Daily. அண்மை செய்தி. மதுரை திருமங்கலத்தில் உள்ள வீட்டை பூட்டிவிட்டு நிகிதா தலைமறைவு என தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. திருப்புவனம் அஜித் மீது திருட்டு புகார் கூறிய நிகிதா தனது தாயுடன் தலைமறைவு என்ற தகவல் தற்சமயம் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றத்தில் உள்ள தனது வீட்டை பூட்டிவிட்டு நிகிதா தலைமறைவாக இருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 10 சவரன் நகைக்காக தனிப்படை போலீசார் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன எனவும் கேள்வி தற்போது எழுப்பப்பட்டிருக்கிறது. தனிப்படை போலீசாரை வரவழைப்பதற்கு கட்டளையிட்ட உயர் அதிகாரி யார் எனவும் கேள்வி எழப்பட்டிருக்கிறது. தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விரிவான விவரங்கள். தொடர்ந்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருமங்கலத்தில் உள்ள தனது வீட்டை விட்டு நிகிதா தலைமறைவாக இருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. புகார் கூறிய நிகிதா தலைமறைவாக இருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அஜித் மீது புகார் அளித்த நிகிதா மீது ஏற்கனவே பண மோசடி வழக்கு இருப்பதும் தற்போது அம்பலமாக இருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். தற்போது நிகிதா தலைமறைவாக இருப்பதாக ஒரு செய்தி கிடைக்கப்பெற்றிருக்கிறது. யார் இந்த நிகிதா? விரிவான விவரங்கள். முக்கியமாக சிவகங்கை மாவட்டம் மணப்புரம் கோயிலில் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வந்தவர் அஜித்குமார் என்ற இளைஞர் திருப்புவனம் காவல்துறையால் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட பின்னர் தற்போது மர்மமான முறையில் இறந்திருக்கிறார். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த தம்பதியினர் சமீபத்தில் மணப்புரம் கோவிலுக்கு சாமி தரிசனத்துக்காக வந்தபோது தாங்கள் 4 சக்கர வாகனத்தில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் நிறுத்த தற்காலிக ஊழியர் அஜித்குமாரிடம் சாவியை ஒப்படைத்திருக்கிறார்கள். வெகு நேர இடைவெளிக்கு பிறகு வாகனம் திரும்ப கிடைத்ததும் தம்பதியினர் சந்தேகம் அடைந்து அந்த வாகனத்தில் வைத்திருந்த நகைகள் காணாமல் போனதாக கவனித்திருக்கிறார்கள். இதையடுத்து நிகிதா அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருப்புவனம் போலீசார் அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்து சென்று விசாரித்திருக்கிறார்கள். விசாரணையின் போது அவரை தாக்கியதில் அஜித்குமார் இறந்திருக்கிறார். இதனால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் புகார் கொடுத்த நிகிதா என்பவர் அஜித்குமார் மீது நகை திருடியதாக புகார் கொடுத்த நிகிதா மீது 2011ஆம் ஆண்டு திருமங்கலம் காவல் நிலையத்தில் 16 லட்சம் ரூபாய் பண மோசடி வழக்கு நிலுவையில் இருந்திருக்கிறது. இதில் இவர் 5வது குற்றவாளி. இவருடைய அம்மா சிவகாமி தான் முதலாவது. அப்போது ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்திருக்கிறார். அவரை நன்றாக தெரியும் என்று அவர் பெயரை சொல்லி வேலை வாங்கி தருவதாக 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த சம்பவத்தன்று உண்மையிலே காரில் நகை இருந்திருக்கிறதா, இல்ல பொய்யான புகாரை கொடுத்திருக்கிறாரா, இல்ல வேற எதுவும் காரணமா என்று இப்ப பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றன. இப்போது நிகிதா என்பவர் அந்த வீட்டில் இல்லை, தலைமறைவாக இருக்கிறார். அஜித் கஸ்டடி மரணத்தில் நகைகள் மாயமான கூறப்படும் புகார் உண்மைதானா என்று தற்போது இது எழுந்திருக்கிறது. நிகிதா கூறிய புகாருக்கு சீருடை இல்லாமல் தனிப்படை போலீசார் விரைந்து வந்தது எப்படி? 10 சவரன் நகைக்காக தனிப்படை போலீசார் முற்கத்தனமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? திருப்புவனம் காவல் நிலைய போலீசார் இருக்கும்போதே தனிப்படை போலீசார் வந்தது எப்படி? தனிப்படை போலீசாரை வரவழைத்ததற்கு கட்டளையிட்ட உயர் அதிகாரிகள் யார் என்றும் பல கேள்விகள் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் அஜித் மீது புகார் அளித்த நிகிதா பண மோசடி வழக்கில் இருப்பது அம்பலமாயிருக்கிறது. தற்போது அவர் வீட்டையும் பூட்டிவிட்டு தலைமறைவாக இருந்து வருகிறார். Taste the Daily.